தென் நம்ம வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். அந்த கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து சைஸ். என்னென்ன சைஸ்ன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். அது ஃப்ரெண்டில் இருக்கிறதாப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், தென் ஸ்மால், மீடியம், லார்ஜ், இதுதான் வந்து சைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. தென் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் 2 கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம். ஒன்று இண்டஸ்ட்ரீஸ், அனதர் ஒன் காமர்ஸ். இப்போ காமர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். காமர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். காமர்ஸ் ரெஃபர்ஸ் டு all those activities which are necessary for bring goods from the place of production, place of their consumption. இப்போ என்ன பண்ணுறாங்க, place of production, place of consumptions. அப்போ பொருளை எப்படி நம்ம எந்த இடத்துல பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நுகர்கிறோம். அப்போது காமர்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ், எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸஸ், அடிப்படையான நெசசரி, இதை தான் நம்ம காமர்ஸ் என்ன பண்ணுதுன்னா கொண்டுட்டு போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக என்ன தோணுன்னா அடிப்படை பிரிங் குட்ஸு. அந்த குட்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, லைஃபே ரன் பண்ண முடியாதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது எட்வின் தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, எட்வின் தாமஸ் வந்து காமர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு. என்னென்னா, கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீல் வித் தி பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் குட்ஸ். கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் தான். இப்போ எப்படி டீல் பண்ணுறோன்னா, பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் குட்ஸ், தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்டு தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அப்போ எப்படியே பண்ணுறோன்னா, பையிங் அண்டு செல்லிங் பண்ணுறோம். கமாடிட்டிஸ் குட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போது அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம அதை மாற்றிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதுதான் என்னென்னா காமர்ஸ். இப்போ காமர்ஸ் இன்க்ளூட் நாட் ஓன்லி ட்ரேட் பட் ஆல்சோ சர்வீஸ். இப்போ என்ன மட்டும் கிடையாதுங்கிறான், ட்ரேடு, சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், பேக்கேஜிங், இது மட்டும் கிடையாது. அதாவது காமர்ஸ் என்ன கிடையாது, ட்ரேடும் சர்வீஸ் மட்டும் கிடையாது. சச்சஸ் டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ், பேங்கிங், சேல்ஸ், ப்ரமோஷன்ஸ் விச் ஆர் இன்சிடென்ட்டில் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். இப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னா காமர்ஸு. எது மட்டும் கிடையாது சொல்லலாம், ட்ரேடும் சர்வீஸ் மட்டும் சேர்ந்தது காமர்ஸ் அல்ல. டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்டு சேல்ஸ் ப்ரமோஷன்ஸ், அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா காமர்ஸ். அவன் தான் சொல்லிட்டான் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டான். சரிங்களா? அப்போது சாப்டர் 2 என்ன பண்ணிட்டோம், காமர்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், இந்த காமர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடுனா என்ன, தென் டிரான்ஸ்போர்ட்டு, வேர் ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பார்ப்போமா? ட்ரேடுனா என்ன? ட்ரேட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் காமர்ஸ். ட்ரேட் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஒரு காமர்ஸில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது ட்ரேடு. ட்ரேடு இஸ் யூஸ்டு டு டினோட். ட்ரேடை நம்ம எப்படிலாம் சொல்லுவோம்னா, பையிங் அண்டு செல்லிங்னு சொல்லுவோம். ட்ரேடு என்ன சொல்லுவோம், பையிங் அண்டு செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். help in making the goods produced available to ultimate consumers. அப்போது குட்ஸை வந்து மேக் பண்ணுறோம், ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறோம். அப்போ அது யாருக்காக, அல்டிமேட் கன்சியூமர்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கொண்டுட்டு வரோம். சரிங்களா? தென் டு யூசர்ஸ், கன்சியூமருக்காக இருக்கலாம், இல்லை டு யூசர்ஸ்க்காக இருக்கலாம். ஒன் ஹூ பை அண்டு சேல் இன் ட்ரேடர். என்ன பண்ணுறோம், பையிங் அண்டு ட்ரேடர் பண்ணுறோம், செல் பண்ணுறோம். ட்ரேடர் தான் என்ன பண்ணுறோன்னா விற்பனை பண்ணக்கூடிய இடத்துலாம். இப்போது ட்ரேடர் இந்த மிடில் மேன். ட்ரேடர் யார், மிடில் மேன். ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு மிடில் மேன் சொல்கிறோம். பிட்வீன் யாருக்கு இடையில், ப்ரொடியூசர்ஸ்க்கும் கன்சியூமருக்கும் இடைப்பட்டவர் தான் ட்ரேடர். ட்ரேடருங்கிறவர் யாருன்னா மிடில் மேனு. அவர் யாருக்கும் இடையில் வராருன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கன்சியூமருக்கும். அப்போ ட்ரேடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று இன்டர்னல் ட்ரேடு, இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரேடு, தென் ஹோல்சேல் ட்ரேடு, ரீட்டைல் ட்ரேடு. மொத்தம் ட்ரேடு என்ன சொல்கிறாங்கன்னா 4 இதாக சொல்கிறாங்க. 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 4 கேட்டகரிஸாக. ஒன்று இன்டர்னல், ஒன்று என்னது இன்டர்னல், அனதர் ஒன் எக்ஸ்டர்னல், தென் ஹோல்சேல், ரீட்டைல். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இன்னும் சாப்டர்ஸில் கொஞ்சம் ப்ரீஃப்லியாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ சிம்பிளாக ட்ரேட்னா என்ன, ட்ரேட்னா என்னது, காமர்ஸில் ஒரு பார்ட்டு தான் ட்ரேடு. அப்போ இது சிம்பிளிஃபையாக நம்ம எப்படி சொல்லலாம், ட்ரேடு டினோட், என்ன டினோட் பண்ணுது, பையிங் அண்டு செல்லிங் கால்டு ட்ரேடு. அப்போது ட்ரேடர் அப்படிங்கிறவர் யார், ஒரு மிடில் மேன். அப்போ யாருக்கு இடையில் வராரு, ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் இடைப்பட்டவர் தான் ட்ரேடர். தென் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது, செல்லிங் ஆல் தி குட்ஸ் ப்ரொடியூஸ்டு அட் ஆர் நேர்
தி ப்ரொடக்ஷன் பிளேஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணால் மட்டும் போதாது, இப்போது ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துல நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேயே இஸ் நாட் பாசிபிள். ப்ரொடக்ஷன் பிளேஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளை விற்க முடியாது, அது நியரே விற்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பிளேஸ் டூ இன்னும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது. அதான் சென்ட் டு பி டிஃப்ரெண்ட் பிளேஸ் வேர் தே ஆர் டிமாண்டட். குட்ஸு எந்த இடத்துல டிமாண்டடாக இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். தி மீடியம் விச் மூவ்ஸ் மென் அண்டு மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட். அதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் என்னென்னா டிரான்ஸ்போர்ட். மென் அண்டு மெட்டீரியல், மென் என்ன பண்ணுவார், மெட்டீரியலை மூவ் பண்ணி கொண்டுட்டு போவார், அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அப்போது தீஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட். அடுத்தது பேங்கிங். இப்போ பேங்கிங் என்னது, நவ் எ டே வி கேனாட் திங்க் ஆஃப் பிஸ்னஸ் வித்தவுட் பேங்க். அதாவது என்ன சொல்கிறாங்க, நவ் எ டே வி கேனாட் திங்க் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது எதை சொல்கிறாங்க, பேங்கிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ்ன்னு சொல்லலை, வித்தவுட் ஆஃப் பேங்க் எதை சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் அல்லாத ஒன்று தான் பேங்க் அப்படிங்கிறாங்க. டு ஸ்டார்ட் தி பிஸ்னஸ் ஆர் டு ரன் ஸ்மூத்லி வி ரெக்யர் மணி. அதாவது மணியை ஸ்மூத்லி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணியை ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ணுறாங்க. பேங்க் சப்ளை மணி, பேங்க் என்ன தான் சப்ளை பண்ணுது, மணியை தான் சப்ளை பண்ணுது. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேனாட் பி அண்டர்டேக்கன் unless ஃபண்ட் ஆர் அவைலபிள் ஃபார் acquiring asset, purchasing raw material and meeting other expenses. இப்போ என்ன பண்ணாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கினாட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இது வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. பேங்க் அப்படிங்கிறது மணியை மட்டும்தான் சப்ளை பண்ணும். சரிங்களா, அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிக்காது, அண்டர்டேக்கன் பண்ணி அன்லெஸ் ஃபண்ட் இல்லாத இடத்துல ஃபண்டை கொஞ்சம் அக்கேர் பண்ணி கொடுக்கும். அப்போது நெசசரி ஃபண்ட் கேன் பி நெசசரி ஃபண்ட் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் பேங்க். ஃபண்டு என்ன பண்ணு, பேங்க்லேருந்து நம்ம தேவையான ஃபண்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். பேங்கிங் ஹெல்ப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் தி ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸு. பேங்கிங் என்ன ஹெல்ப் பண்ணுது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். ஃபினான்ஸாக மணி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்க்கில் நம்ம போனால் பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லிட்டான், பேங்க் சப்ளை மணி. தென் அடுத்தது இன்சூரன்ஸ். என்ன இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்சூரன்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸில் என்ன பண்ணுதுன்னா நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வரும். இப்போ ஃபேக்ட்ரிங் பில்டிங்லேருந்து மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸெட்ரா இதில் எல்லாமே என்ன பண்ணணும்னா ரிஸ்க்கு வரும். அப்போது மஸ்ட் பி ப்ரொடெக்டட், எப்படி பாதுகாக்க முடியும் எகெனஸ்ட், அதுக்கு முன்னாடி எது நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலியமாலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகாமல் பாதுகாத்துக்கணும், தெஃப்ட் ஆகாமல் பாதுகாத்துக்கணும், அண்டு அதர் ரிஸ்க்கு, இதெல்லாமே வந்து ரிஸ்க்கு தான். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இன்சூரன்ஸ் மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மெட்டீரியல் அண்டு குட்ஸ் ஹெல்ப்டு இன் ஸ்டாக் ஆர் இன்ஸ்டன்ட். தென் ரிஸ்கிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்தெந்த ரிஸ்க்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகாமலும் தெஃப்ட் ஆகாமலும் அந்த அதர் ரிஸ்க் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பொருளை பாதுகாத்துக்கணும். இப்போ மெட்டீரியல்ஸ் அண்ட் குட்ஸ் ஹெல்ப்டு இன் ஸ்டாக் ஆர் இன்ஸ்டன்ட், இதை தான் நான் ஏற்கனவே ரிப்பீட் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் டு ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ், எந்த மாதிரியான ரிஸ்க்கு எந்த மாதிரிலாம் லாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகலாம், இல்லை டேமேஜ் ஆகலாம். இது மூலயமாலாம் என்ன ஆகலாம், ஸ்டாக்கோ குட்ஸோ மெட்டீரியலோ ஏதோ ஒன்று லாஸ் ஆகலாம். அதெல்லாம் நம்ம எப்படிலாம் வந்து இன்ஸ்டன்ட் பண்ணிக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. எம்ப்ளாயீஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பி ப்ரொடெக்டட் எகென்ஸ்ட். எம்ப்ளாயீஸ்க்கும் என்ன பண்ணணும், ஒரு பாதுகாப்பு தேவை. எதில் ரிஸ்க் ஏற்படும், ஆக்சிடெண்ட், ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். அப்போது என்ன ஆகும், இந்த மாதிரியான காரணங்களுக்கெலாம் ஒரு குட்ஸுக்குமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கும் பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன். இன்சூரன்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாப்பை ஓகேங்களா. அப்போது இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ், என்ன இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது, ப்ரொடெக்ஷன் இன் ஆல் சச் கேசஸ். எந்த விதத்துலேயும் என்ன பண்ணுதுன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. இப்போ அதுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். ஒரு மெட்டீரியல் அண்ட் குட்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸ்க்காக இருந்தாலும் சரி பாதுகாப்பு வருது. எதுலேருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு வேணுமோ அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியது இன்சூரன்ஸ், பாதுகாப்பு கொடுக்குது. ஆன் பேமெண்ட் ஆஃப் எ நாமினல் ப்ரீமியம்
The amount of loss or damage and compensation for injury if any can be recovered from the insurance company. என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டு லாஸ் ஆனாலோ டேமேஜ் ஆனாலோ ஒரு காம்பன்சேஷன், ஒரு 10,000 உள்ளது இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 8,000 இல்லை ஒரு 7,000 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காம்பன்சேஷன் ஃபண்டாக வாங்கிக்கலாம். இப்போ எங்கேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. எங்கேருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்சூராக நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ட் இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இன்சூரன்ஸ் போட்டுட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயீஸ்க்கோ ஒரு மெட்டீரியலுக்கோ ஒரு குட்ஸுக்கோ ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லை இழந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு எதிர்மறையாக நடந்துச்சுன்னு சொன்னால், எகெயின்ஸ்டாக நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுறோம். சரிங்களா? தென் அடுத்தது லாஸ்ட் ஒன் இஸ் வேர்ஹவுசிங். லாஸ்ட் ஒன் இஸ் என்னது, வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங்னா என்ன? யூஸ்வலாக குட்ஸ் ஆர் நாட் சோல்டு ஆர் கன்சியூம்டு இம்மீடியட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ண உடனேயே என்ன பண்ண மாட்டோம்னா சோல்டு பண்ண மாட்டோம். சரிங்களா? ஒரு குட்ஸை ஃபினிஷ்டோ இல்லை ப்ரொடக்ஷனோ பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோல்டு பண்ண மாட்டோம். தே ஆர் ஹெல்ப் இன் ஸ்டாக் டு மேக் தம் அவைலபிள் ஆஸ் அண்ட் வென் ரெக்கையர்டு. என்ன தேவைப்படுகிறது, ஸ்டாக்கை நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அவைலபிள் தேவை, அதுதான் வேர்ஹவுசிங்ஸு. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் டு ப்ரிவென்ட் லாஸ் ஆர் டேமேஜ். லாஸ் ஆகாமலும் டேமேஜ் ஆகாமலும் குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அதுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ணுறோம். அதுதான் என்னென்னா வேர்ஹவுசிங். Warehousing help business firm to overcome the problem of storage and facilities the availability of goods when needed. என்ன பண்ணப்படுகிறதா, எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் வேர்ஹவுசிங் நம்ம பண்ணுறோம். அப்போது அந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வேர்ஹவுசிங். அழகாக அந்த பொருளை என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது, ரொம்ப ஃபெசிலிட்டேட்டிஸ் பண்ணுது, ரொம்ப அவைலபிலிட்டிஸாக அழகாக என்ன பண்ணுதுன்னா தேவையான அளவுக்கு அந்த பொருள்களை பாதுகாப்பு கொடுக்குது. அதுதான் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது. ப்ரைஸ் ஆர் தேர் பை மெயின்டைன்டு அட் எ ரீசனபிள் லெவல் த்ரூ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். அப்போ என்ன நடக்குதா, ஒரு பொருளை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி பாதுகாப்பாகவும் ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டாகவும் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிதுன்னா கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ், அந்த குட்ஸை நம்ம என்ன பண்ண போடுறோம், கண்டினியூவாக கொடுத்துக்கிட்ருக்கோம். தீஸ் ஆர் கால்டு வேர்ஹவுசிங். அப்போ காமர்ஸ் என்னெல்லாம் பண்ணுது, ட்ரேடு, பிஸ்னஸ், தென் இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், வேர்ஹவுசிங்ஸ். அப்போது இந்த அஞ்சுத்தையுமே என்ன பண்ணுதுன்னா காமர்ஸ் ரெஃபர் பண்ணுது. அப்போது இண்டஸ்ட்ரீஸ், அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை கிளாஸிஃபை பண்ணுது. கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது 2 கிளாஸிஃபை பண்ணுது. ஒன்று இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று காமர்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் தேர் ஆர் 2 கைண்ட்ஸ். ஒன்று பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அனதர் ஒன் சைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். காமர்ஸை நான் அகெயின் சொல்கிறேன், என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா காமர்ஸ் எப்படி பாயிண்ட்ஸ் கொண்டுட்டு வரோன்னா ட்ரேடு, தென் டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர்ஹவுசிங்ஸ். இந்த 5 மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா காமர்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து 3rd சாப்டர்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இண்டஸ்ட்ரீஸை பார்க்குறோம், காமர்ஸை பார்க்குறோம். there are 2 kinds of business activities. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரீஸ், அனதர் ஒன்று தான் காமர்ஸ்.